எங்க பார்த்தாலும் புரோட்டீன், புரோட்டீன், புரோட்டீன். இது ஒண்ணு மட்டும் தான் இப்ப நம்ப எல்லாருக்குமே காதுல விழுந்துன்ருக்கு. எல்லா மீல்லயும் என்னமோ புரோட்டீன் இருக்கணும், இப்படி இருக்கணும். நான்லாம் வளர்றச்சே என்னது இருக்கோ, என்ன வந்து ஆத்துல குக் பண்ணியிருக்காளோ, அத நாங்க எடுத்துன்ருந்தோம். எனிவே இப்போ வந்து குழந்தைகள்லாம் கொஞ்சம் கான்ஷியஸா இருக்கிறதுனால, நம்ப வந்து கொஞ்சம் ஃபுட்ட வந்து எல்லா மீல்லயுமே புரோட்டீன் போட வேண்டியிருக்கு. இங்க வந்து இன்னைக்கு நான் வந்து எக் அண்ட் சோயா பிரியாணி தான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெயில கொஞ்சமா ஆனியன வந்து ப்ரவுன் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குக்ட் ரைஸ்ல வந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் பிளெயினா சாட்டே பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சத்துல மஞ்சப்பொடி, கொஞ்சத்துல காரப்பொடி அது மாரி 3 கலர்ல ரைஸ் பண்ணி எடுத்துன்ட்டு, ஒரு ஜஸ்ட் பேசிக் மசாலா வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, காரப்பொடி, கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் போட்டு ஒரு மசாலா பண்ணி வச்சுட்டேன். அதுலயே கொஞ்சம் தயிரையும் போட்டு அரைச்சு எடுத்துட்டேன். வெங்காயத்த போட்டு, அந்த மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கின அப்புறம், அந்த மசாலாவையும் தனியா எடுத்து வச்சுண்டாச்சு. இப்போ வந்து பேன்ல எல்லாத்தையுமே நான் லேயர் பண்ண போறேன். சோயா சங்க்ஸ் வந்து நான் குக் பண்ணி பாயில் பண்ணிட்டு அதில தனியா ஸ்லைட்டா மசாலா மாரி ரோஸ்ட் பண்ணி அத ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க டாப்ல வந்து இங்க ஃப்ரைடு எக்ஸ் வந்து ஆட் பண்றேன். எக் வந்து நான் கொஞ்சம் மசாலால சாட்டே பண்ணி எடுத்துட்டுருக்கேன். நெறைய கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமா கசூரி மேத்தி இது எல்லாமே நம்ம சாட்டே பண்ணி லேயர் பண்றச்சு, இது மாரி ஃபர்ஸ்ட் கிளாஸா பிரியாணி ரெடி ஆயிடும். இது மாரி பிரியாணி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு எக் ஆட் பண்ண வேண்டாம்னா, நீங்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆர் நெறைய வெஜிடபிள்ஸ் கூட இதில ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி ஜஸ்ட் பிளெயின் வெங்காய ராய்த்தாவோட அவ்ளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும்.